வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாங்க. செமையான ஒரு காரக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், பூண்டு பல், கொஞ்சம் மாங்காய் பீஸு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு மாங்காய் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம். வாங்க போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாம். சரிங்களா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம காரக்குழம்புக்கு வெந்தய குழம்புக்கெல்லாம் வெந்தயம் ஜீரகம் அதெல்லாம் போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. அதுக்காக தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு, கொஞ்சம் நசுக்கின பூண்டு, நசுக்காமல் பூண்டு. ஏன்னா எண்ணெயில் போட்டால் வாசனையாக இருக்கும், நசுக்கி போட்டால். அதுக்காக தான் பூண்டு போடுறது. போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அடுத்தது வெங்காயம், அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். சரிங்களா? காரக்குழம்பு வந்துட்டு நம்ம தோசை இட்லிக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாங்க. அப்புறம் தக்காளி, 2 தக்காளி அரிஞ்சு வச்சுனிங்களா, அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். சரிங்களா? வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இது கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த தக்காளி வெங்காயம் கூடவே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். சரிங்களா? சாதத்துக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அப்புறம் மாங்காய் பீஸையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். இது வந்துட்டு ஒட்டு மாங்காங்க, இது கரையாது. அதனால் பயம் இல்லை, முன்னாடியே போட்டுடலாம். வேறு மாங்காய் இருக்குங்களா, குழம்பு மாங்காய், அதெல்லாம் போட்டாக்கா நல்லா கரைஞ்சிரும், குழம்பு புளிப்பாயிடும். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு புளி தண்ணி கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா மாங்காய் போடுறோம் இல்லைங்களா, அதனால் ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. அதனால் கொஞ்சமாக புளியை ஊற்றிட்டேன். புளியை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். நடுவில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடலாம். அது கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் போட்டு இப்போ நல்லா மூடி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வைக்கலாம். நடுவில் இது மாதிரி எடுத்து கிளறி விடலாங்க. நம்ம வந்துட்டு காரக்குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு நாம் இறக்கிக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.